நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எனக்கு பின்னாடி பாருங்கள் இந்த டிசைன் போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா ப்ளேவுட்டில் வந்து பார்த்தோன்னா மைக்கை ஒட்டி அதில் வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற பியூ ஹுட் பாலிஷ் அதை வந்து பார்த்தோன்னா கன்று மூலிமா வந்து பாலிஷ் பண்ணியிருக்கு. இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, நான் எப்படி பாலிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா நாச்சா டியூஷன் டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணினா அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு வாங்க, வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேவுட் இருக்குது இல்லையா, அந்த ப்ளேவுட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பண்ணியிருக்கு. இந்த டிசைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மாதிரி நம்ம வீட்டில் படி இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளேவுட்டை கட் பண்ணி அது மாதிரி ஸ்டெப்பு மாதிரி வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை ஒட்டியிருக்கு. மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி 2 ஸ்டெப்பாக ஒட்டியிருக்கு. சரிங்களா, அது பாருங்கள் படி மாதிரி இருக்குது பாருங்கள். இது உள் சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா வெளி சைடு படி மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் பண்ணியிருக்காங்க இது. சரிங்களா, வால்ஸில் பண்ணது தான் இது. இந்த ஸ்டெப்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் வந்து பானில் வச்சுருக்கோம். அதேமாதிரி உள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேவுட்டில் மைக்கை ஓட்டினது ஒரே டிசைன் தான். இந்த வெளி சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்பு கால் வச்சு நடக்கிற இல்லையா, அது மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மைக்கா ஷீட்டு தான். அந்த மைக்கா ஷீட்டை பார்த்தோன்னா கட் பண்ணி 2 விதமாக ஓட்டிட்டாங்க. சரிங்களா, 2 விதமாக ஓட்டிருக்காங்க. ஒன்று பாருங்கள் இந்த சைடில் இருக்குது, இன்னொன்று பாருங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த வெள்ளையாக இருக்குது பாருங்களா, அது பாருங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து குறுக்கு இருக்குது. ஒரே மைக்கா ஷீட் தான், அது வந்து பார்த்தா ஒரே லென்த்தாக இருக்கும். அதை கட் பண்ணி என்ன செய்வாங்க, 2 விதமாக ஓட்டிட்டாங்க. ஒன்று நீட்டுக்கு, இன்னொன்று குறுக்கையும் வச்சு ஓட்டிருக்காங்க. அது மாதிரி 2 மாதத்தில் இந்த டிசைன் கிடைக்கிது. ஆனால் இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் எப்படி வந்து பார்த்தோன்னா ஸ்கொயராக இருக்கோ அது மாதிரி ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. மைக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து மாற்றி ஒட்டிட்டு அதில் வந்து இப்போ நாங்கள் பியூ உட் பாலிஷ் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு சீலர் பண்ணிட்டு அடுத்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். இந்த பியூ உட் பாலிஷ் வந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணும், எப்படி அதை பயன்படுத்தணும், இப்போ கன்னில் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூ உட் பாலிஷில் வந்து பார்த்தீங்கன்னா சீலர் வருதில்ல, அந்த ஆர்ட்னர்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணணும், அதில் எவ்வளோ வந்து பியூ தின்னர் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சீலர் பட்டை தான் போட்டிருக்கேன் இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிஷ் பண்ணுறது வந்து கன்னில் பண்ணியிருக்கேன். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறேன், எப்படி கன்னில் வந்து பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். நண்பர்களே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற வுட்டெக் பியூ லக்ஸரி வுட் பாலிஷ் ஃபார் இன்டீரியர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே யூஸ் பண்ணுறது 4 லிட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2490 ரூபாய் அதோட ரேட்டு வந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிஷ் மேலே வந்து நம்ம ஏன்னா ஒரு கீரில் வந்துச்சுன்னா கிராச்சஸிங் வந்து ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பலன்னு நல்லா செம்மையாக இருக்கும். நண்பர்களே, இந்த பாலிஷ் வாங்கினாலும் சரி இல்லை சீலர் வாங்கினாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் பக்கெட் கொடுப்பாங்க. 4 லிட்டர் பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 லிட்டர் தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 3 லிட்டரு 200 ml தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீலராக அல்லது பாலிஷாக இருக்கும். சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாட்டில் கொடுத்துருப்பாங்க சின்னதாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலும் 200 ml வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னர் இருக்கும். சரிங்களா, அப்போ 4 பாட்டில் இருக்கும். ஒரு பாட்டில் வந்து 200 mlனா அப்போ 4 பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 800 ml. அப்போ 800 ml வந்து ஹார்ட்னர் கொடுத்துருப்பாங்க. பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 லிட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் 200 ml வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் கொடுத்துருப்பாங்க. நண்பர்களே, இந்த பாலிஷ் இருக்கு இல்லையா, இந்த பாலிஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 1 லிட்டர் பாலிஷில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30%, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 300 ml வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூ தின்னர் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மூலியமாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா துணியாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிஷ் பண்ணலாம். சரிங்களா, அதே ஒரு பார்த்தா நீங்கள் மொத்தமாக கலக்கிற மாதிரி அந்த 4 லிட்டருக்கு அந்த 4 லிட்டர் பக்கெட்டில் இருக்கிற இந்த 3 லிட்டர் 200 ml கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 அதாவது 800 ml ஸ்ட்ரைனரையும் 4 பாட்டிலையும் ஊற்றி 1 லிட்ரு தின்னரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிடணும். ஆனால் நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருந்தா கெட்டு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்க, ஒரு லிட்டராக கூட மிக்ஸ் பண்ணிங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான், ஒரு 3 ஹவர் தான் அதுக்குள்ளே ட்ரை ஆகிடும், காஞ்சி போயிடும்.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிஷ் போட்ட பிறகு நண்பர்களே இந்த பாலிஷ் எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ இதே மாதிரி தான் பார்த்தோன்னா சீலரும் நம்ம சீலர் வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ண வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து தெளிவாக அழகாக வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை கூட டச் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த ஹார்ட்னரு அதே மாதிரி தின்னரு பாலிசி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக எப்படி வந்து அதெல்லாம் நான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். தனித்தனியாக ஹார்ட்னருக்கு தனியாக ஒரு வீடியோவும் தின்னருக்கு ஒரு வீடியோவும் பாலிஸ்க்கு ஒரு வீடியோவும் கூட தனித்தனியாக உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம வந்து கன்னில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்கேன். அதை அந்த வீடியோவை பாருங்கள். நண்பர்களே இந்த தின்னரு பாலிஷு ஹார்ட்னர் இது 3 மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா சீலர் வந்து மிக்ஸ் பண்ணுறது வீடியோ வந்து நம்ம சேனலில் தெளிவாக அழகாக உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் வீடியோ. அந்த வீடியோ யாருன்னா பார்க்காத இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கே லிங்க் கொடுத்துருக்கேன். மீண்டும் சொல்ல அதை பார்த்துட்டு நீங்கள் பாலிஷ் அதே மாதிரி இந்த பாலிஷை மிக்ஸ் பண்ணிங்க. சரிங்களா? நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா கருத்து வந்து பதிவிடுங்க. மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் பதிவிட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். நண்பர்களே மீண்டும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா 272 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.